ஹாய்! உங்கள்ல யாராவது பிபி, ஆங்சைட்டினால கஷ்டப்படுறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க அம்மாவ இழந்துட்டேன். என்னால அந்த சோகத்துலருந்து வெளில வரவே முடியல. நைட்டு தூங்கவே முடியாது. பகல்லாம் பிஸியா இருப்பேன். ஆனா நைட் வந்து படுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எங்க அம்மா ஞாபகமாவே இருக்கும். அழுகையா வரும். ஏதேதோ கற்பனைலாம் வரும். நம்ம இழந்தது அம்மாவ, நம்ம பாரு ஜாலியா சுத்திட்டு இருக்கோம்ன்னு நானே வந்து என்ன ரொம்ப வருத்திக்கிட்டு, ஸ்ட்ரெஸ் அதிகமா சேர்த்துக்கிட்டேன். இதோடைய தாக்கம் எனக்கு ஆரம்பத்துல தெரியல. ஒரு 1 வருஷம் கழிச்சு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நான் சரியா தூக்கம் இல்லாம எங்க அம்மாவ நெனச்சு ஒரு கில்ட்டுக்கு போயி, நானா நெறைய அந்த ஓவர் திங்கிங் பண்ணி எனக்கு பால்பிட்டேஷன் மாரி வந்துருச்சு. அது மிட் நைட் வந்தது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவும் எனக்கு மனசு இல்ல. விடியற வரைக்கும் பயந்துகிட்டே உட்கார்ந்திருந்தேன். அதுவும் 20 மினிட்ஸ் இருந்ததுங்க. பால்பிட்டேஷன்னா எப்பயும் துடிக்கிறத விட ஹார்ட் பீட் வந்து வேகமா துடிக்கும். நார்மல விட அதிகமா இருக்கும். ரொம்ப பயந்துட்டேன். அது வேற 20 மினிட்ஸ் ஒன்ஸ் 20 மினிட்ஸ் கிட்ட வேகமா அடிக்கும். அப்புறம் என்னாச்சு, காலையில எழுந்து எல்லார்ட்டயும் சொன்னா, ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாக்கா, பிபி செக் பண்றாங்க. 180, 100 எனக்கு காட்டுச்சு. அப்பதான் தெரியும் அது பிபின்னேவே. அப்புறம் உடனே பிளட் டெஸ்ட் எடு, ஸ்கேன் எடுன்னு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. ஈகோ டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துட்டாங்க. அப்புறமா நாங்க ஒரு கார்டியாலஜிஸ்ட் தான் பார்த்தோம். அவங்க ரிப்போர்ட்ட பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, "உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க ஏதோ ஓவர் திங்கிங் பண்றீங்க போல இருக்கு. இது ஆங்சைட்டி மாரி தெரியுதுன்னு" சொன்னாங்க. அப்பதான் ஆங்சைட்டின்னா என்னன்னே நான் என் லைஃப்ல தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 4 பேருகிட்ட இது ஆங்சைட்டின்னா என்னன்னு கேட்கக்குள்ள தான் சொன்னாங்க. ஒரு ஃபியர் தான். எனி ஃபார்ம் ஆஃப் ஃபியர் இது இருக்கலாம். எத நெனச்சு நீங்க பயப்படுறீங்கன்னக்குள்ள, ஒரு கவலை, ஒரு சோகம், ஒரு வித வெறுமை, பயம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்ப இருந்த கஷ்டம் வந்து, என்ன வந்து எங்க அம்மாவ இழந்தது தான் இல்லையா? ஒரு வேளை அம்மா இல்லையே, இனிமே எப்படி வாழ போறோம்ன்னு எதையோ நெனச்சு நான் பயந்துருக்கேன் போல இருக்கு. இத நானா தேடிக்கிட்டது தான். அதனால பிபியோட சேர்ந்து இந்த ஆங்சைட்டியும் வந்து எனக்கு ஒட்டிக்கிச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது அந்த சிச்சுவேஷன் எனக்கு. அப்பதான் நாங்க வந்து எங்க வீட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நியூ என்வைரன்மென்ட்க்கு வேற போறோம். என்னால அந்த புது பிளேஸ அடாப்ட் பண்ணிக்கவும் முடியல. என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் உள்ளூர்ல இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்க. எல்லாரையும் விட்டு போறோமேன்னு இன்னும் எனக்கு பயமா இருந்துச்சு. போற இடத்துல புதுசா ஒரு டாக்டர பார்க்கணும், அவர கன்சல்ட் பண்ணணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பதான் நான் வந்துட்டு யூடியூப் சேனல்லாம் நெறைய பார்த்துட்டு இருக்கக்குள்ள, ஓம் சரவண பவன்ற யூடியூப் சேனல் நான் பார்ப்பேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம மதிப்பிற்குரிய ராஜேஷ் ஐயா தான் அவரு ரொம்ப அழகா யூடியூப்ல பல விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லி தருவாரு. அவங்க யூடியூப் சேனல்ல அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க தான் டாக்டர் சாலி ஜெயகல்பனா மேம். அவங்கள பத்தி ஒரு இன்ட்ரோ குடுத்தாரு. அவங்களோட யூடியூப் வீடியோஸ்ல முத்ராஸ் கிளாஸஸ் அவங்க நெறைய எடுக்கிறதா நெறைய வீடியோஸ் அவங்க அப்லோட் பண்ணாங்க. அதுல வந்து அவங்க சொன்னாங்க, எல்லாத்துக்குமே இதுல தீர்வு இருக்கு. சிம்பிளா ஒரு 20 மினிட்ஸ் நீங்க டெய்லி ஒரு முத்ரா பிடிச்சாலே போதும். நான் ஒரு பக்கம் மெடிசின் எடுத்துட்டு இருக்கேன். இன்னமும் நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். மெடிசின்ஸ்ல இருந்து நான் பின்வாங்கல. நான் எ எ- எது எது ஒண்ணும் நான் உங்ககிட்ட முக்கியமா சொல்லிக்கிறேன். நம்ம டாக்டர கன்சல்ட் பண்ணி பெர்ஃபெக்ட்டா மெடிசின்ஸ் எடுத்துக்கணும். மெடிசின்ஸ் இல்லாம நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. பேரலலா தான் நம்ம எது செஞ்சாலும் ட்ரை பண்ணணும். சரி மேம்ட்ட பேசலான்னு சொல்லிட்டு, அவர் ராஜேஷ் ஐயா வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவங்களோட யூடியூப் சேனல் ஐடி குடுத்திருந்தாரு. அவங்க யூடியூப் சேனலுக்கு போய் அவங்க வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி அப்புறம் மேம்ட்டயே பேசினேன். அப்ப அவங்க வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் கிளாஸ் நடத்துறதா சொன்னாங்க. நான் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டு, கோர்ஸும் முடிச்சு இப்ப நான் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டேன். இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்டின்னாக்கா, 3 மந்த்ஸ் அந்த ஒரு பேசிக் கோர்ஸ் எனக்கு குடுத்தாங்க. அது அந்த 3 மந்த்ஸ் ஜர்னிய என் லைஃப்ல மறக்கவே முடியாது. ஒரு 3 வருஷமா நான் படாத பாடு பட்டுட்டேன். இந்த பிபி, ஆங்சைட்டி முக்கியமா அந்த பால்பிட்டேஷன் என்னதான் மாத்திரை எடுத்தாலும் கூடயும், நம்ம ஹார்ட் பீட்ட ஒரு மாத்திரை தான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அது ரொம்ப பயமா இருக்கும். ஏதோ ஆர்டிபிஷியலா வாழ்ந்துட்டு இருக்கோமோ! இவ்ளோ மாத்திரை எடுக்கிறோமே! அப்படின்னு ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. ஆக்சுவலி முத்ரா வந்து கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் மாரி தாங்க. நமக்கு இந்த மாரி படபடப்பு இருக்கு, பிபி இருக்கு, ஆங்சைட்டி இருக்குன்னா, மெடிடேஷன விட இந்த மனச அமைதிப்படுத்தினா மட்டும் தான் பிசிக்கலாவும் நம்மள கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மனச நான் விட்டுட்டேன். அதனால தான் எனக்கு பிசிக்கலாவும் இந்த பிரச்சனை வந்ததுன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுச்சு. அப்புறம் நம்ம சாலை ஜெயகல்பனா மேம் ரொம்ப ஹோப் குடுத்தாங்க. இத நான் சொல்றபடி நீங்க பக்காவா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆக்சுவலி மேம் வந்து டிடாக்ஸ் முத்ராலருந்து எனக்கு ஆரம்பிச்சாங்க. வீக்லி ஒன்ஸ் ஒரு முத்ரா. எந்த முத்ரால உங்களுக்கு பெனிஃபிட் வருதுன்னு பாருங்க. எக்ஸாக்ட்டா உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியும். எந்த முத்ரா நீங்க செய்யக்குள்ள பிபி ரொம்ப லோ ஆயிட்டு போகுதோ, அதுதான் உங்களுக்கான முத்ரா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு நான் கண்டுபிடிச்சு எனக்கு சூட் ஆனது வாயு முத்ரா தான். வாயு ஒரு வேளை என் உடம்புல அதிகமா இருந்திருக்கலாம். இது வந்து சித்தா பேஸ்ல வந்தது. நான் ஒரு பக்கம் அலோபதி மாத்திரையும் எடுத்துக்கிட்டேன். நான் அத விடவே இல்ல. ஏன்னா பிபிக்கு மட்டும் மாத்திரை எடுத்துட்டோம்னா நிறுத்தவே கூடாதுங்க. டாக்டர் என்ன சொல்றாங்களோ அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். இது பேரலலா நம்ம ஆல்டர்னேட்டிவ் நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். இதுல இதனால உங்களால பிபி இன்னும் அதிகமாகாம, அதிக டோஸ்க்கு போகாம உங்களால புரொடெக்ட் பண்ணிக்க முடியுமே ஒழிஞ்சு, மாத்திரைய விட்டுட்டு நான் ஒண்ணு செய்றேன்னு மட்டும் நீங்க எந்த ஆல்டர்னேட் மெடிசின்ஸையும் ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து வேலைக்கு ஆகாது. அப்புறம் நான் அந்த அந்த 3 மந்த்ஸ் ஜர்னி கழிச்சு, எனக்கு அந்த பால்பிட்டேஷன், அந்த படபடப்பு என்னதான் மாத்திரை எடுத்தாலும் எனக்கு ஏதோ உள்ள ஒரு பதட்டம் இருக்கும். அதுதான் ஆங்சைட்டி சொல்றோம் இல்லையா?
கம்ப்ளீட்டா அதுலருந்து நான் ரெக்கவர் ஆனேன். பட் நான் செய்யறத ஏதோ ஒரு காரணம்னால ஒரு ஒரு வாரம் வெளியூர் போறேன். என்னால செய்ய முடியல அப்படின்னு செய்ய முடியாத போயிடுச்சுனாக்கா, திரும்ப அந்த பழையபடி ஒரு படபடப்பு வர்றத நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் மாரி தான். டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் உங்க லைஃப்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா, நீங்க கமெண்ட்ல டாக் பண்ணுங்க. உங்களுக்கும் நான் முத்ராஸ் பத்தி நெறைய வீடியோஸ் கீழ நான் போடுறேன். எல்லா முத்ராஸ் பத்தியும் போடுறேன். எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த முத்ராஸ் தீர்வு தரும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த வீடியோ பத்தி நான் நெறைய பேசலாம்னு இருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஏன்னா இந்த ஜர்னி வந்து ரொம்ப பெருசு. நான் த்ரூ பண்ணது. பல கஷ்டங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன் இந்த ஆங்சைட்டியால. விடிய விடிய தூங்காமலாம் இருந்திருக்கேன். ஆங்சைட்டி இருந்தா தூங்க முடியாது. தூக்கம் இல்லாம ஆங்சைட்டி வரும். ஆங்சைட்டி வந்துருச்சுன்னா, அப்புறம் நீங்க முயற்சி பண்ணா கூட தூங்க முடியாது. தூங்குறதுக்கு என்னலாம் வழி பண்ணலாம்னு கண்டுபிடிச்சேன். ஆனா முத்ரா கிளாஸ்ல வாயு முத்ரா புடிச்சீங்கன்னாக்கா, சூப்பரா தூக்கம் வரும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் வாயு முத்ரா வச்சுட்டு தூங்கி பாருங்க. சூப்பரா கேட்கும். அதே மாரி சின் முத்ரா ரொம்ப பேசிக் யூசுவல் தான். முத்ரா கிளாஸஸ் பத்தி உங்களுக்கு நான் டீட்டெயில்டா சொல்றேன்.